ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் சர்க்கரை பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா இது எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். ஸ்கூலுக்கு கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது சரியாக கிராம் கணக்கில் 200 கிராம் இருக்கும். இந்த மாவு கூட அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுக்காத ரவை தாங்க, நான் பொடியாக இருக்க ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ரவையாக இருக்குன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நம்ம பவுடராக சேர்க்க தேவையில்லை, அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் இருக்குன்னா நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லையா, அதோட மேல் தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட சூடான எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக சேர்க்கும்போது பிஸ்கெட் வந்து நல்லா மொறுமொறுப்பாக வரும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைன்னா பட்டர் கூட நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்து மாவை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறோம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா அழுத்தி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கொண்டு வந்துடுங்க. தண்ணி இதுக்கு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா சர்க்கரையை நம்ம வந்து அரைக்காமல் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கோம் இல்லையா. நம்ம பிசைஞ்சு கொடுக்க கொடுக்க அந்த கையோடைய சூட்டுக்கே அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் இலகுவான பதத்துக்கு மாவு வரும். அதனால் தண்ணியோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 கப் எடுத்து சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். பத்தலைனா மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு 1/2 கப் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ மாவு பாருங்கள், நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். உள்ளே நம்ம சேர்த்துருக்க சர்க்கரையெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும். நம்ம பொரிச்சதுக்கப்புறம் அந்த பிஸ்கட் மேலே சர்க்கரையெல்லாம் தெரியும். நம்ம சாப்பிடும்போதும் அந்த சர்க்கரையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மாவை 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேங்க. பிரிச்சுட்டு ஒரு பகுதி மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். முதல்ல மாவை வந்து கையில் நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரோலர் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சப்பாத்திக்கு மாதிரி மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் பிஸ்கெட் உங்களுக்கு மொறுமொறுப்பாக வராது. இப்போ நீங்கள் இதை ஏதாவது ஒரு டம்ளரோ அப்படி இல்லைன்னா கட்டர் இருந்துச்சுன்னா, பிஸ்கெட் கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிஸ்கெட் கட்டர் வச்சு தாங்க இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கொயராக கட் பண்ணலாம். அளவு வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட்டுக்கு மேலே டிசைன் வேணும்னாலும் லைட்டாக கத்தி வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டு டிசைன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அகலமான பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பிஸ்கெட் துண்டுகளாக எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. அந்த பேனுடைய கொள்ளளவுக்கு தகுந்த மாதிரி பிஸ்கெட்டை சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஒரு சைடு நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இன்னொரு சைடும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்து அந்த எண்ணெயோடைய சலசலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிரும். நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும்.
இப்போ பாருங்கள் இதை எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு கோதுமை மாவில் செஞ்ச சுகர் பிஸ்கெட் வந்து ரெடி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.